மிர்ச்சியில ஒரு சின்ன பையனா பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இப்பதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜ்ல பாடி ஆடினது ஆத்தி இல்ல ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம் அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ் வித் ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியாக ஒரு சாங் எங்கே பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹீஸ் ஷூட்டிங் தாய்லாண்டில் இருப்பார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனா எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங் எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அதனால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பாரு. ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு ராதிகாக்கா இல்லை, பட் ராதிகாக்கா கூட எங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்கள்ல வந்து அவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்பதான் நடிக்க வர்றாரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகாக்கா. அது மட்டும் இல்லாம உறவுன்னு சொல்றேன்னா இந்த படத்துல அவ்வளவு இருக்கு. கார்த்தி யூஎஸ் போறதுக்கு வந்து அப்பெல்லாம் பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்ககிட்ட அப்ப இல்லை. அப்போ அப்பாவும் ராதிகாக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகாக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க. நீங்க இந்த காசு வந்து உங்க பேங்க்ல வச்சுட்டுருங்க, அந்த விசா வர வரைக்கும் யூஎஸ்ல வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்க பேங்க்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறைய ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து ராதிகாக்கா கூட இருக்கு. இந்த படத்துல அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகாக்காக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நவ் ஐ ஹேவ் டு கம் டு மமிதா. மமிதா, இந்த படம் கதை கேட்ட உடனே ஐ திங்க் we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. only your name was there. we didn't even have another option. நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்துல you are like a magic. you have done beautifully, enhanced the character so well. you have a long way to go. and of course வெங்கி சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரிச்சு அழகா பேசி. நீங்க கொச்சின்ல டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இது டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கி, வெங்கி, நீங்க you said you no please sit. you said you manifested, but நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். because I really loved your film. லக்கி பாக்ஸ் பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்ட்டு எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேற டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு.